இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃபிங்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொதிக்கிற தண்ணியில் பேபிகார்னை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். 3 நிமிஷம் கழித்து இப்போ தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளித்து விடுங்க. தெளித்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடிக்கடி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வரும். இப்போது இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் பொரிச்ச எண்ணெயை 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை இந்த மாதிரி நொறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் கலந்து வர மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கொத்தமல்லி ஃப்ளேவரில் கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃபிங்கர் ரெடி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.